ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சப்வே சர்வீஸில் பார்ட் 8 பார்க்க போகிறோம். பார்ட் 8 வந்து போன வாட்டி பார்ட் 7 வந்து ஒரு சேலஞ்ச் பண்ண போக சொன்னோம். அது என்ன சேலஞ்சுனா, நம்ம எப்பவும் போல் மேலே ஒரு வேர்டு கணக்கும்ல, அந்த வேர்டில் வந்து நம்ம வந்து 2 வேர்ட்ஸ் வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம். 2 வேர்ட்னால் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜாக்குலாம் இப்போ ஒரு கம்ப்ளீட் இருக்கா, அதுமாரி 2 ஃபுல் அந்த வேர்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாரி இப்போ நம்ம 2 வேர்ட் ஃபுல்லாக கட் பண்ணணும். இப்போ வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். கேமுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு லெட்டரும் கிடைக்கல. அதில் வேறு நான் 2 வேர்டு சொல்லிட்டேன். ஒரு புதுசாக ஒரு 2 வேர்டு கண்டுபிடிக்கணும். 2 வேர்டு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு வேறு ஃபீல் பண்ணுவோம். அநேகமாக நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து அநேகமாக எல்லா சேனலோட நான் போட்ட எல்லா சேனலோட இதான் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். வந்து நான் பேசினோம் ஓவும் கிடைச்சிட்டு அது கொஞ்சம் நேரம் கஷ்டம் தருவாங்க. சரி, இப்போ இங்கே வருது. இதில் கீழே வந்துடும். இதெல்லாம் எடுத்துப்போம். மேகட் வந்துச்சு. இது பில்லும் கிடைச்சிருக்காது. ஐயோ எம்மு மட்டுமே இருக்கு. காமிச்சாங்க மேலே போகிறதே கிடைச்சிச்சு. மேலே போகிறேன் கைஸ். இது அவங்களோட தப்பு வேறு கைஸ். அவங்க தான் கீழே விழுந்தாங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம திரும்பியும் ஒரே ஒரு ரவுண்டு திரும்பியும் நம்ம விளாடுவோம். வாங்க. இப்போ கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேம் பிளேயில் வந்து அவங்களே தான் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களோட தப்பு தானா, ஏன்னா அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்க கீழே விழுந்துச்சு. அது வந்து கீழே விழுந்துச்சு. அனைவரும் அவங்களோட தப்பு தாங்க. சரி, இப்போ வந்து ஐயும் கிடச்சிச்சு. யூஎம் மட்டும்தான் இருக்குது. அதே மடுத்துவோம். இப்போ யூவும் கிடச்சிச்சு காய்ஸ். பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. இன்னும் எம்மு மட்டும்தான் இருக்குது. எம் எடுத்தனால ஒரு வேர்டு முடிஞ்சிடுச்சு. இன்னொரு வேர்டு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அநேகமாக நான் வந்து ரவுண்டு 1லேயே முடியலான்னு நினைச்சேன். ரவுண்டு 2 வேறு போச்சு. ரவுண்டு 3 போகுமா எனக்கு தெரில. அதிகமாக ரவுண்டு 3 தான் எனக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பாருங்க, வாயை வச்சதுக்குள்ளேயே இவன் வேறு பிடிச்சாங்க கம்பெனி. இதே தான் வருவேன். எம்மு கிடச்சிச்சு கை. தூரத்தில் தெரியல இருந்தால் எம்மு கிடச்சிச்சு. இப்போ வந்து அதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த என்ன லிட்டர் தேவைதான் தெரியல. இப்போ நம்மளுக்கு ராக்கெட்டு கிடச்சிச்சு. ராக்கெட் வச்சு நிறைய காய்ச்சி எடுத்துப்போம். இப்போ காய்ச்சும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சி எடுத்துப்போம். இப்போ வந்து அந்த இதாக தான் போன வாட்டி நம்ம அவுட் ஆகணும். இன்னும் 1 லிட்டர் தரணும். இன்னும் 1 லிட்டர் இன்னும் வரல. இருந்துச்சு. இன்னும் 1 லிட்டர் தரணும். இன்னும் தரல. அது எப்போ தருவாங்க எனக்கே தெரியல. நாங்கள் எடுத்தால் கிடைக்குது. தவிர அதை காணும். லிட்டர் இன்னும் 1 கூட காணும். எங்கே போச்சுன்னு தெரில. ஒரு வேறு கூட கிடைக்கல. நான் அவுட் ஆகிட்டேன். ஒரு வேறு கூட கிடைக்கல. ஒரு லிட்டர் கூட நமக்கு கிடைக்கல. இப்போ வந்து காயின்ஸ் 9 எடுத்துட்டோம்.
இன்னும் எனக்கு ஒரு நேரம் ஒரு ராக்கெட் போகுது. ஆனால் இன்னும் அந்த ஒரு லெட்டர் கூட இன்னும் கிடைக்கும். அதனால் இப்போ வந்து வேகமே அவுட் ஆகிட்டோம். ஏன்னா இந்த மேட்ச்சில் கிடைக்கணும் நம்பிக்கை தான் இருக்குது. ஒரு ஓவர் கூட கிடைக்கல, ஒரு லெட்டருக்குன்னு இந்த ஓட்டி கிடைக்கல நம்மளுக்கு. அதனால் கிரவுண்ட் கிளி வந்துட்டோம். சரி வாங்க இப்போ விளாண்டு வைக்கிறோம். இன்னும் ஒரு லெட்டர் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டி ஃபுல்லாக வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வாட்டி எனக்கு வந்து ஷார்ட்ஸ் போடுறேன். ஷார்ட்ஸுக்கு வந்து போடுறதே கிடையாது. அதனால் நான் அப்புறம் நாளைக்கு வேணால் போடுற பார்க்குறேன் ஷார்ட்ஸு. சரி இப்போ வந்து இந்த ராக்கெட்டிங் கிடச்சிருச்சு. நிறைய காயின்ஸ் எடுத்துக்கோம். அதாவது 110 கிட்ட இருக்கும். இன்னும் ஒரு லட்சம் கிடைக்கல. அதிகமாக கிடைக்காது நடக்காது. அப்படி கிடைக்கலன்னா இந்த சேலஞ்ச் வந்து ஒன்று வந்து க்ளோஸ். ஒன்று வந்து ஒரு வேளை கொஞ்சம் போட்டனால ஒரு வேளை க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா ஒரு லட்சம் கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் ஒன்றரை உங்களுக்கே தெரியும். ஆனால் பாக்ஸு வேறு இதுதான் கிடைக்கும். இந்த ஸ்டாரு வேறு அந்த மேக்னெட் தான், அந்த ஜம்பிங் ஷூட் தான் கிடைக்குது. வேறு ஒன்று காணும். அநேகமாக கிடைக்கும் நிறைய இது. அதாவது காணவே காணவே ஸ்வீட் தான் கிடைக்குது. இந்த லெட்ரு ஒன்று கூட காணும். எவ்வளோ நேரம் தெரியுது, ஆனால் ஒன்று கூட காணும். ஸ்வீட்டாக அவுட்டாக இருக்கும். அதுதான் கஷ்டம். இதான் கொடுப்பாங்க நாங்கனா. ஆனால் ஒன்று கூட ஒரு லெட்ரு கூட எனக்கு கிடைக்கல. ஒரு லெட்ரு கூட கிடைச்சா கூட நம்பிக்கை இருக்கும். ஒரு லெட்ரு கூட கிடைக்கல. எல்லாத்துக்குமே தெரியல. லெட்ரு கிடைக்குமா கிடைக்காதா புரிய மாட்டேங்குது. மேகண்டே தான் வராங்க. எனக்கு தெரியல. அப்புறம் காய்ஸ் நம்ம வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தோம். 10 நிமிஷம் கிட்ட ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் நம்ம வந்து இன்னும் கிடைக்கல. அதனால் இந்த சேலஞ்ச் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம 9th பார்ட்டில் வந்து இன்னொரு வேர்டை கண்டுபிடிப்போம். சரி வாங்க, இதோட இந்த கேம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அப்போ தான் நீங்கள் நிறைய லைக் போடுங்க காய்ஸ். மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நான் கேமை முடிச்சுக்கிறேன். பை காய்ஸ்.